ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மதிய சாப்பாட்டுக்கு ரொம்ப சிம்பிளா தக்காளி ரசம், முருங்கைக்கீரை, மிளகு பூண்டு பொரியல், கோவக்காய், மிளகு ஜீரக கூட்டு தான் பண்ண போறோம். இந்த 3யும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதலாவதா தக்காளி ரசம் தான் பண்ண போறோம். ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம், 1 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். 4 தக்காளியை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளியை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை விட ஊற வச்ச புளியை தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ புளி கரைசலை தக்காளியோடு சேர்த்துடலாம். தக்காளியோட தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அரைச்சி வச்ச மிளகு ஜீரக பூண்டு எல்லாம் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கரைச்சி வச்ச தக்காளி புளி தண்ணியை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரசம் லைட்டாக கொதித்து நுரகுடி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக முருங்கைக்கீரை மிளகு பூண்டு பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூட ஒரு 8 பல் பூண்டு, ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துடலாம். கீரை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கீரை ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். அது வரைக்கும் கீரையை நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் கீரை நல்லா வதங்கிருச்சு. இது கூட அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை மிளகு பூண்டு பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கோவக்காய் மிளகு ஜீரக கூட்டு தான் பண்ண போகிறோம். கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் சேர்த்துடலாம். கோவக்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கோவக்காய் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம்,
1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமா கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் மிளகு ஜீரக கூட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் தக்காளி ரசம் ஊற்றி முருங்கைக்கீரை மிளகு பூண்டு பொரியல் வச்சு கோவக்காய் மிளகு ஜீரக கூட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.